நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். இது நாட்டு பொன்னாங்கண்ணிங்க, குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. 48 நாள் தொடர்ந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக கண்ணுக்கு நல்லா தெரியுங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லைஃப் லாங் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, கண் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? இதை வந்து மருத்துவத்துலேயும் பயன்படுத்துவாங்க, எண்ணெயாகவும் காய்ச்சுவாங்க. அவ்வளோ நல்லதுங்க. இதில் எண்ணெய் காய்ச்சும் தலை தேய்ச்சி குளிக்கலாம். ஆனால் நீங்கள் 48 நாள் தொடர்ந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது, கண்ணு பளிர்னு தெரியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நாட்டு பொன்னாங்கண்ணி கிடைச்சா இன்னும் நல்லது. ஓகேங்களா? நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இது வேணாலும் நீங்கள் குருவை அரிஞ்சிக்கலாம், இப்படியே பொரியல் பண்ணாலும் பண்ணலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வேணாலும் தட்டி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ சிம்பிளுங்க, சூப்பராக தாளிச்சலாம். ஆனால் வேகணும். ஓகேங்களா? இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் போடுறதுனால அது தேவையில்லை. வயசானவங்களாக இருந்தாங்கனாலும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வேண்டாம். வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு வேணாலும் தட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் எந்துப்பு தான் சேர்க்குறேன். மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை கண்ணாடி பதம் வந்துச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ நீங்கள் அலம்பி வச்சுருக்கிற கீரையை எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி நறுக்கிட்டு பண்ணுறதா, முழுசாக பண்ணுறதாங்கிறது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து. ஆனால் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா அலம்பிக்கோங்க. சரியா? இப்படி 2-3 பரட்டி விட்டிங்கன்னா கீரை ரொம்ப நல்லா சுருங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக 1/4 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டிங்கன்னா மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மூடி வச்சா தான் இது வேகும், நல்லா வேகணும். ஓகேங்களா? இதை பாருங்கள், இப்போயே பொசுக்குன்னு போயிடுச்சு பாருங்கள், கொஞ்சமாக ஆகிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. சாதம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கூட நீங்கள் எடுத்து 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ முருங்கைக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பரட்டில் வெந்துடும். முருங்கைக்கீரை வேகக்கூடாது சொல்லுவாங்க. வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாத கெட்டது அகத்திக்கீரைன்னுவாங்க. அகத்திக்கீரைலாம் வந்து இது மாதிரி தண்ணி விட்டு தான் மூடி வச்சு தான் பொரியல் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் சில பேர் கேட்கலாம், கீரையை வந்து மூடி வைக்கக்கூடாதுன்னு. சில கீரையை வேக வச்சு மூடி வச்சு தான் சாப்பிட்ணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது நல்லா கீரை வேகட்டும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோரம்பருப்பு நல்லா நெத்தாக வேக வச்சு அதுவும் சேர்த்துக்கலாம். இது வேகட்டும், காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வாயில் எடுத்து போட்டு பாருங்கள், நான் நசுக்கி பாருங்கள். ஓகேங்களா? கீரை வெந்திருக்கும். இப்போ இனிமேல் மூட தேவையில்லை. இப்படி பாருங்கள், நல்லா பரட்டி விட்டிங்கன்னா இந்த தண்ணி தெரியுதா கொஞ்சம் உங்களுக்கு? இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும். அப்போ வந்து நீங்கள் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. இடையே போயிடாதீங்க, கருகிடும். அப்படியே விட்டு 2 நிமிஷம் திருப்பினீங்கனாக்கா இந்த தண்ணி எல்லாமே வற்றிடும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தாலும் சரி, என்னால் துருவ முடியலன்றதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா தோரம்பருப்பு நல்லா நெத்தாக வேக வச்சு எடுத்துப்பாங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் நம்ம போட்டு இறக்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போயே தேங்காய் போடக்கூடாது. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும். வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றிருக்கா? தண்ணி இந்த மாதிரி வற்றும்போது தேங்காயை போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோ நல்லது. தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது இதில் அப்படியே சாதத்தை போட்டு நெய்யை விட்டு கலந்து டப்பா கட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பாடு உடம்புக்கும் நல்லதுங்க. அது இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஹீட்டை தணிக்கும். ஓகே? கண்ணு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உஷ்ணத்தை தணிச்சாலே நம்ம உடல் வந்து ரெகுலேட் கரெக்டாக சமநிலையில் இருந்தாலே எந்த நோயும் நமக்கு வராது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதனால் அந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிது அப்படின்னா
நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அதான் நாட்டு பொன்னாங்கண்ணி. இன்னொன்று கிடைக்கும் சீமை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, கூட்டும் பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு பதிவில் சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்கேன். இதில் சாதம் வடித்து சாதத்தை போட்டு நெய் ஊற்றி அப்படியே கிளறி சாப்பிட போகிறேன். அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் மிஸ் பண்ணாத சாப்பிடுங்க. இது இந்த வெயிலில் சளி தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இதை எடுத்துக்காதீங்க. நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்றவங்க மட்டும் சாப்பிடுங்க. மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. அருமையானது. கீரை சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. சாதம் போட்டு நெய் போட்டு கலந்து கொடுத்துருங்க, அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட பதிவு பண்ணுங்கள். நன்றி.